ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரீவாலுவேஷன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மோஸ்ட்லி ப்ரீவியஸ் செமஸ்டரில் எந்த மாதிரி வந்திருக்கோ அதை வச்சு கன்சிடர் பண்ணி தான் நான் ஒரு சில டேட்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸ்லாம் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு 21 டேஸ்லேருந்து 25 டேஸ்க்குள்ளே மோஸ்ட்லி பப்ளிஷ் ஆயிருக்கு. ஒரு சில டைம் 15 டேஸ்லேயே வந்திருக்கு. இந்த டைம் நடுவில் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் இருந்தனால ஒரு 21லேருந்து 22 டேஸ்க்குள்ளே மோஸ்ட்லி வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது எல்லாமே நான் ப்ரிடிக்ட் பண்ணுற டேட் தான். அதுவும் ப்ரீவியஸ் செமஸ்டர் கம்பேர் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 25 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீவாலுவேஷன் ரிசல்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம சேனலை கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. எக்ஸ்பெக்டட் டேட் வந்து அக்டோபர் 16 or 17. ஏன்னா உங்களுக்கு ஒரு 21 or 22 டேஸ் வச்சு கன்சிடர் பண்ணுறப்போ இந்த டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் லேட் ஆச்சு அப்படின்னாலும் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 or 3 டேஸில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அதுக்கப்புறம் லேட் ஆச்சு அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாமும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிவ்யூவும் அப்ளை பண்ணி அதை பண்ணுற ப்ராசஸும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு அக்டோபர் 3rd வீக்குள்ளே உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ரீவாலுவேஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண தான் சான்சஸ் அதிகம். ஸோ எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ நீங்கள் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.